விஜய் வந்து எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு, எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் சாரதாவோட ஃபேமிலி ரொம்ப மோசமாக விஜயை பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் எதுவும் முதல்ல கிளம்பு, உன்னை பார்க்கவே எங்க பிடிக்கல, என் பொண்ணு தான் உனக்கு நடித்து கொடுத்துட்டால, இதுக்கப்புறம் எதுக்காக என் பொண்ணை வந்து தொல்லை பண்ணுற, இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதையெல்லாம் கேட்டு வந்து விஜயால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அப்படியே நிற்கிறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. காவேரி காவேரின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. என் பொண்ணு எதுக்குப்பா கூப்பிட்ற, முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறான்ல, எதுக்காக என் பொண்ணை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ப்ளீஸ் காவேரி வெளியே வா காவேரி, இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தல, எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தல, நான் இப்படிப்பட்டவனா காவேரி, சொல்லு காவேரி, வெளியே வந்து சொல்லுடி, இப்போ வெளியே வர போறியா இல்லையா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. இங்கே வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறது தெரியுமா தவிக்கிறாங்க. அவள் வரமாட்டான்னு சொல்கிறல்ல, ஏன் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாரு வந்து குமரன். அதை கேட்டுட்டு இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, காவேரி வர சொல்லுங்கள், நான் காவேரி பார்த்துட்டு தான் போவேன், என்னனாலும் சரி காவேரி விட்டு நான் போவே மாட்டேன், காவேரி எனக்கு வேணும், காவேரியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. இப்போ போக போறியா இப்போ இல்லையா, போடலாம் அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, உங்கள் வீடு தானே இங்கே இருந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இப்போவே உங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் காலி பண்ணுறோம், சீக்கிரமாகவே வந்து காலி பண்ணி நாங்கள் போயிடுவோம், அதுக்கப்புறம் நீ எப்படி பிரச்சனை பண்ண நாங்களும் பார்க்குறோம், ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் எப்போங்க அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னா, இல்லை இல்லை உன் வீடு தானே இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் போக மாட்டேங்க, இப்போ என்னங்க நான் போய் ஆகணும் அவ்வளோதானே, ஆனால் ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன் காவேரி, நல்லா கேட்டுக்கோ, இங்கே பாரு, நீ நினச்சிட்டு இருக்காத, இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணலாம், என்னை விட்டு பிரியலாம் நினச்சிட்டு இருக்காது, எக்காரணம் கூட சரி நீ என்னை விட்டு பிரியவே முடியாது, நீ என் பொண்டாட்டிடி, நீ எப்படி என்னை விட்டு பிரிய முடியும், ஓ பொண்டாட்டியா, இந்த நினப்பு வேற உனக்கு இருக்கா, எக்காரணம் கொண்டு என் பொண்ணு உனக்கு பொண்டாட்டி ஆகவே முடியாது, அது நடக்கவே நடக்காது, இந்த ஜென்மத்தில் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க சாரதா. இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி, என் பொண்டாட்டிக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும், அவள் என்னை தேடி வருவா, அவள் என் கூட சேர்ந்து வாழ்வா, என் கூட வந்து இருப்பா, இது எல்லாம் நடக்க தான் போகுது, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னை பொறுத்திருக்கும் என் பொண்டாட்டியை நான் விடவே மாட்டேன், நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கிங்க, ஆனால் என் பொண்டாட்டி நீங்கள் கூட்டின்னு போகவே முடியாது, அதுக்கு நான் விட மாட்டேன், இங்கே பாரு காவேரி, நீ எங்கேயுமே போக முடியாது, நீங்கள் பாரு எதுவாக இருந்தாலும் சரி நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் இருப்ப, நீ சீக்கிரமாகவே வீட்டுக்கு வரணும், அப்படி வரலைன்னா நான் வர வைப்பேன் காவேரி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஓ அந்தளவு ஆயிடுச்சா, நீ என்ன வேணாலும் பல நினச்சிட்டு இருக்கியா, பார்க்கலாம்டா, நாங்களும் பார்க்குறோம் அப்படின்றாங்க பாட்டி எல்லாருமே. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் பொண்டாட்டி கண்டிப்பாக என்னை தேடி வருவா, எனக்கு அது நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்டுட்டு காவேரி இங்கே அழுதபடி அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அழுறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. நர்மதா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, அக்கா அழாதக்கா ப்ளீஸ்க்கா, என்னடி அவன் சொல்லிட்டு போகிறான், எப்படியும் நீ தேடி போவியாமே, போயிடுவியா நீ, எங்களை விட்டுட்டு இந்த வாசப்படி தாண்டி எங்களெல்லாம் வந்து விட்டுட்டு போகணுன்னு மறுபடியும் நினச்சேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த அம்மாவை நீ பார்க்கவே மாட்டேன், இந்த உலகத்தில் இந்த அம்மா இருக்கவே மாட்டேன், உனக்கு இந்த அம்மா உயிரோடு இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட போயிடு, புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அம்மா. என்ன பண்ணுறது திரும்ப காவேரி பயங்கரமாக அழறாங்க. ஏன் சாரதா இப்படிலாம் பேசுகிற, வேறு என்ன பண்ணுறது, அந்த பையன் வந்து எவ்வளோ தைரியமாக சொல்கிறான் பார்த்தியா, இப்போ கூட அவனுக்கு அந்த பணத்திமிரு குறையிலத்த, இப்போவும் பணத்தால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறான், ஏன் காவேரி இப்போ கூட வந்து கூப்பிட்றான் வழிகட்டாயமா சேர்ந்து வாழ கூப்பிட்றானா, மறுபடியும் அவளுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் போட கூப்பிட்ருப்பான், அதுக்கு தான் வந்து கூப்பிட்றான் அப்படின்னு சொன்னாலும், ஏமா இப்படிலாம் பேசுகிற, அவரை பற்றி இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு நான் கூசலையாமா, அவர் பாவம், அவருக்கு என்னம்மா பண்ணார், எல்லாருக்கும் நல்ல தினமாக பண்ணார், ஆனால் ஏமா எல்லாரும் அவரை போட்டு அப்படி பேசியிருக்கீங்க, அவர் அவ்வளோ வந்து மோசமாக பேசுகிறீங்க அப்படின்னா, என்னடி நீ ஓவராக தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இங்கே இருக்கிற வரைக்கும் அவனை பார்க்குற வரைக்கும் இவளுக்கு அவன் நினைப்பு வந்து போவே போகுது, அவன் நினைப்பு போகணுன்னா முதல்ல இங்கேருந்து நம்ம கிளம்பணும், அப்போ தான் இவளுக்கு அவன் நினைப்பே போகும், இல்லைன்னா இப்படி தான் சப்போர்ட் பண்ணின்னு தெரியவா, முதல்ல வீடை காலி பண்ணுற வழியை பாருங்கள், இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உடனே நம்ம காலியாக பண்ணி ஆகணும், புரியுதா அப்படின்னோடனே, சரிங்க தத்தை நான் கண்டிப்பாக பார்க்குறேன், நான் இப்போயே போய் கிளம்பி பார்க்குறேன் அத்தை, நானும் வரேங்க, நம்ம போய் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்றாங்க கங்கா. விஜய் வந்து மனசு கஷ்டப்பட்டு வரதை பார்த்துட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு, எனக்கு தெரியும்ப்பா அவங்க அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்குறியா, கொஞ்ச நாள் ஆற போடலாம்ப்பா, காலை எல்லா பொண்ணையும் ஆற்றும்ப்பா, சொன்னால் கேளுப்பா அப்படின்றாரு. தாத்தா காவேரி ஏன் தாத்தா வரமாட்டேங்கிறா, நான் அவ்வளோ கூப்பிடுறேன் தாத்தா, நான் கதறேன் தாத்தா, ஏன் தாத்தா காவேரி கண்டுக்க மாட்டேங்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா, காவேரி என்னை வெறுத்துட்டாளா தாத்தா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா, அதெல்லாம் காவேரியால் உன்னை வெறுக்க முடியாது, சீக்கிரமாகவே காவேரி வருவாப்பா, நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு மடியில் படுத்துட்டு இருக்க விஜய்க்கு ஆறுதல் சொல்கிறாரு தாத்தா.